அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? திரும்ப வாங்கன்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தாங்கிக்க முடியல இல்லாம இருக்கிறது, என்னால சுத்தமா முடியல. சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் அவரு தான் என்ன கூட்டிட்டு போய் விட்டுட்டு வர்றது இப்படிலாம் இருந்துச்சு. நிறைய நாங்க வெளியே போவோம், நிறைய நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா அப்பா கூட தான். எல்லாமே பேசுவேன். ஒரு கிரஷ் இருந்தா கூட அப்பா கிட்ட போய் நான் சொல்லுவேன், எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு. அவர் சும்மா கலாய்ப்பாரு. அவ்வளவு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தவர் திடீர்னு ஒரு நாள் இல்லைன்னா, அவர் இறந்துட்டாருன்றதை எனக்கு அக்செப்ட் பண்ணவே ஒரு வாரம் ஆச்சு. நான் கனவுல இருக்கேன், ஒரு ட்ராமால தான் நான் இருந்தேன். நான் ஏதோ கனவுல இருக்கேன், அப்பா எங்கேயும் இல்ல, இங்கதான் இருக்காரு அப்படின்னு தான் நான் இருந்தேன். இன்னுமே என்னால ஏத்துக்கவே முடியல. அவர் இல்ல அப்படின்றது சுத்தமா என்னால ஏத்துக்க முடியல. அதனால நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்கு. ஆக்சுவலா ஃபினான்ஷியலி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஏன்னா அம்மாக்கு இவ்வளோ ஹெல்த் பிரச்சனை இருக்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு செலவாகும்னு தெரியும், இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா. ஸோ அதை ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருக்கு. எனக்கு அப்பா இல்ல, ஒரு சப்போர்ட் இல்ல அப்படின்னு இருக்கு. அண்ட் இந்த வயசுல தான் நான் கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. என்னால கெரியர்லயும் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ண முடியல. அப்படியே நான் டிப்ரெஷன் அப்படின்னு இருக்கேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து, இல்ல இதை உடச்சிட்டு வெளியே வந்தாதான் அடுத்து நம்ம வந்து லைஃப்ல முன்னாடி வர முடியும் அப்படி சொல்லிட்டு தான் நான் இப்போ கொஞ்சம். ஸோ இந்த யூடியூப் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது யூடியூப் பற்றினா என்னன்னு தெரியாது, மோட்டோ விளாகிங்னா என்னன்னு தெரியாது. நான் சொல்லி புரிய வைக்கும் போது என் ஃபேமிலிலேயே ஃபஸ்ட்டு யார் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னால் எங்கள் அப்பா தான். அவர் எதுக்காக சொன்னார்னா, உன் சந்தோஷத்துக்காக நீ பண்ணு, இந்த வயசு சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீ இந்த வயசுல இதான் பண்ணணும், நீ இதை பண்ணு, மீது எதை பற்றியும் நீ வந்து கவலைப்படாது அப்படி சொல்லி தான் சப்போர்ட் பண்ணாரு. எனக்கு லைட்டாக கண்ணுங்குது. ஸோ அப்படி சப்போர்ட் பண்ண ஒரு ஆள், அவரால் தான் வந்து நான் மோட்டோ விளாகிங்ல இவ்வளோ வந்தேன். லடாக் அது எல்லாமே வந்து என்னை தைரியமாக அமுச்சு வச்சாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாரு. அவர் முன்னாடி போய் நான் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். வீட்டுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, நான் இவ்வளோலாம் நீ வருவேன் நான் நினைக்கவே இல்லை அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அவர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 4 மாதம் முன்னாடி இறந்துட்டாரு. ஸோ அது வந்து என்னால், நான் நிறைய அப்படியே ஒரு ட்ராமாவில் போய் டிப்ரெஷனில் போய் நான் 4 மாதமாக எந்த ரைடும் போகல, எந்த வீடியோஸ் போடல, எதுவுமே பண்ணல நான். ஏன்னா அவரால் தான் வந்து நான் இதை ஆரம்பிச்சேனே. இன்னைக்கு அவரே என்கிட்ட இல்லாத போது நான் ஏன் இதெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஒரு லைஃப்ல இருந்த ஒரு சந்தோஷமே போயிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 4 மாசமா ஒரு கம்ப்ளீட் பிரேக் தான். எதுலையுமே சோஷியலைஸ் ஆகுறது இல்லை, எதுவுமே பண்றது இல்லை. ஏன்னா என்னால் தாங்கிக்கவே முடியல. அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்த ஒரு பர்சன் இப்போ என் லைஃப்ல இல்லை அப்படின்ற போது அது என்னால் ஏற்றுக்கவே முடியல. இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கும் வந்து அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணியிருக்காங்க, கிட்னி ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன், 2 கிட்னியுமே இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, 4 ஸ்டென்ட் வச்சுருக்காங்க கிட்னியில், லிவர் இஷ்யூ இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது. எங்கள் அம்மா வந்து லாஸ்ட் இயர் கூட ஃபுல்லாக வந்து பெட் ரிடனாக தான் இருந்தாங்க, ரொம்ப உடம்பு முடியாமல் தான் இருந்தாங்க. அந்த டைமில் தான் எங்கள் அப்பா இறந்துட்டாரு. ஸோ இப்படி இருக்கும்போது நான் ஒரு தனி பொண்ணா இதை ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. என் அப்பா நான் சின்ன வயசுலேருந்தே என்னை எப்படின்னா பையன் மாதிரி தான் வளர்த்தாரு. சீரியஸா பொண்ணு மாதிரியே இல்லை, அவர் என்னை வாடா போடான்னு தான் கூப்பிடுவாரு. அப்படிதான் கூப்பிட்டு பையன் மாதிரி தான் வளர்த்தாரு. ஸோ அப்பா போன அப்புறம் நான் குடும்பத்தையும் பார்த்துக்கல. எனக்கு அது கில்ட்டா இருக்கு. நான் ரொம்ப அப்படியே ரூம்லேயே தான் இருந்தேன், ரூம்லேயே அடைஞ்சு போயிருந்தேன். தெரப்பி போனேன், எதுவுமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல. அதுக்கப்புறம் தான் சரி அப்பா போயிட்டாரு, அம்மாவை இனிமே நான் தான் பார்த்துக்கணும். ஏன்னா இவ்வளோ வருஷம் அப்பா தான் எங்கள் 2 பேரை பார்த்துக்கிட்டாரு. இப்போ அம்மாவை யார் பார்க்கணும், நான் தான் பார்க்கணும். அப்பாவுக்கு அடுத்து நான் தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் தான். இப்போ கொஞ்சமாக தான் அதுலேருந்து வெளியே வந்திருக்கேன். பட் இன்னுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் வந்து அவர் பார்த்துருந்தாருன்னா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். என் அப்பாவை பற்றி நான் ஸ்டேஜில் பேசும்போது அவர் கேட்டிருந்தாருன்னா அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாரு. இப்போ அவர் இல்லை, பட் கண்டிப்பாக மேலேருந்து என்னை பார்த்துட்டு தான் இருப்பார். அம்மாவை நல்லா பார்த்துப்பேன், அவரோட சார்பில் அம்மாவை நல்லா பார்த்துப்பேன், என் ஃபேமிலியை நல்லா பார்த்துப்பேன். நானும் வந்து அவரை இன்னும் ப்ரௌடாக்குவேன்.